திருப்பாவை மார்கழி மாத ஆன்மீக பயணம். மார்கழி மாதம் வந்தாலே ஒரு அமைதி நம் வாழ்க்கையில நுழையுது. காலை நேரம், குளிர்காற்று, தூரத்துல கேட்கிற கோவில் மணி சத்தம். இந்த மாதம் ஏன் இவ்வளவு விசேஷம்னு நம்ம பல பேருக்கு தெரியாமலே அதை உணர்றோம். இன்னைக்கு இந்த வீடியோவில் மார்கழி மாதம் ஏன் முக்கியம், திருப்பாவை என்ன சொல்லுது, அது நம்ம வாழ்க்கையில எப்படி மாற்றுது அப்படின்னு அமைதியா பேச போறோம். மார்கழி மாதம் ஆன்மீகத்துக்கு உச்சமான காலம். நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது மார்கழி காலை நேரம் பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரத்துல செய்யப்படும் ஜபம், தியானம், பக்தி பல மடங்கு பலன் தரும். அதனால தான் கோவில்கள் அதிகாலை திறக்கின்றன. திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை, சுப்பிரபாதம். இந்த மாதம் உடம்பு மட்டுமில்ல, மனசும் சுத்தமாகும் மாதமாகும். திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள். ஆண்டாள் ஒரு சாதாரண பெண் இல்லை. அவங்க பூமியில் பிறந்தது பக்தி. ஒரு சிறுமியா இருந்தாலும் அவங்க மனசு முழுக்க திருமாலையே நினைச்சிருந்தாங்க. 30 பாசுரங்கள், 30 நாட்கள், 30 ஆன்மீக பாடங்கள். திருப்பாவை என்பது ஒரு கவிதை தொகுப்பு இல்லை, இது ஒரு வாழ்க்கை பயிற்சி. திருப்பாவை நமக்கு சில முக்கியமான விஷயங்களை சொல்கின்றது. சீக்கிரம் எழுந்து வாழ்க்கையை தொடங்கு. சோம்பேறித்தனம் வேண்டாம். ஒன்றாக சேர்ந்து நட. தனியா இல்லை. சமூகம், குடும்பம், மனிதர்கள். பணிவு கற்றுக்கொள். நான் குறையும் போது இறைவன் பெரிதாகிறார். முழு நம்பிக்கை. பிரச்சனை இருக்கலாம், ஆனா அருள் நிச்சயம் உண்டு. இந்த விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு தேவைதான். மார்கழி காலையில திருப்பாவை கேட்கும்போது மனசு மெதுவாகுது, கவலை சத்தம் குறைகிறது, எண்ணங்கள் தெளிவாகின்றன. இது மந்திரமா? இல்லை, இது உங்களுக்குள்ள நடக்கும் மாற்றமாகும். கடவுள் வெளியில் இல்லை, உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்று உணர்த்துகின்றன. நீங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு பாரத்தை சுமக்குகின்றீர்களா? கவலை, தோல்வி, தனிமை. இந்த மார்கழி மாதம் ஒரு பாசுரம் கூட மனசார கேட்டு பாருங்க. பெரிய விஷயம் வேண்டாம், அமைதிதான் முதல் அருள். திருப்பாவை பாடுவதற்காக மட்டுமில்ல, உணர்வதற்காகவும் மாறுவதற்காகவும். இந்த மார்கழி மாதம் உங்க வாழ்க்கைக்கு ஒரு புதிய தொடக்கம் ஆகட்டும். ஆண்டாள் துணை. கோவிந்தா கோவிந்தா.